ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்லோ மீடியா யூடியூப் சேனல். தண்ணி பாய்ச்ச போகிறோம் நம்மளோட பன்னீர் ரோஸ் தோட்டத்துக்கு. நேற்று வந்து 2 குண்டு தான் பாய்ச்சி, இன்னொரு குண்டு மிச்சம் இருக்குது. 2 குண்டை பாய்ச்ச போகிறோம். தண்ணி ஃபுல்லாக இருக்குது. காலையிலே ஓட்டிகிட்டு போயிருந்தோம். கரண்ட் இங்கே கீழே பொறுக்க ஓடிட்டே இருக்குது. நம்ம ஊரில் வந்து கரண்ட் சரியில்லை. ஒரு ரொம்ப நேரமே கரண்ட் இல்லாமல் கிடந்துச்சு. ஒரு டவுட்லேயே தான் வந்தேன், இங்கே தண்ணி இருக்குமா நம்மன்ற டவுட்லேயே தான். பரவாயில்ல, தண்ணி இருக்குது. சரி வாங்க, நம்ம தண்ணியை பாய்ச்ச ஆரம்பிச்சிடும். நேற்று 2 குண்டு பாய்ச்சிட்டு கொஞ்சம் தண்ணி இல்லாதனால அப்படியே வீட்டுக்கு போயிட்டோம். அதனால் ஓசு போட்டே தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம ஓசு போடுற தேவையில்லை, அப்படியே போனோன்னே தண்ணி பாய்ச்சிட வேண்டியதான். 2 மருந்து அடிச்சிருக்கோம் நம்மளோட பன்னீர் ரோஸ் தோட்டத்துக்கு. அதனால் செடி எல்லாமே ரொம்ப நல்லா தளவு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் பூ எப்போ ஜாஸ்தி ஆகும்னு தெரியல. மேபி இன்னும் ஒரு வாரத்தில் பூ இன்க்ரீஸ் ஆகிரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இன்றைக்கெல்லாம் பூ ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஒரு விட கம்மியாக தான் இருந்துச்சு. செடி எப்படி இருக்கும் பாருங்க. நம்ம லாஸ்ட் டைம் உரம் போட்டப்போ சூப்பராக இருந்துச்சுல, அதே மாதிரி இருந்துச்சு மறுபடியும். செம்மையாக அளவு கொடுத்துருக்கா. இப்படி இருந்தாலே நம்மளுக்கு பூ ஜாஸ்தி ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். வாங்க, அடைக்காமல் இருக்குது. வாங்க போய் அடைச்சிடலாம். தண்ணி வந்து நேற்று பாஞ்ச கொண்டு போயிட்டுருக்கு. நம்ம அதை அடைச்சிட்டு இந்த கொண்டு திருப்பி விட்டுறலாம். தண்ணி பாய்ஞ்சி முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா நம்ம மாசி பிச்சாருக்கு வந்துட்டோம். ஒரு 100 முடி அறுக்க வேண்டியது இருக்குது. நானும் ஒய்ஃப் தான் அன்றைக்கி மாசி பிச்சாருக்கு வந்திருக்கோம். நம்ம இங்கே தண்ணி பாய்ச்சிட்டு இருக்க பக்கத்தில் இருக்க தோட்டத்துலேயே தான் இருக்க போதும். நம்ம ஊர் தோட்டத்தில் இருக்குல்ல, ஏன்னா அங்கே கூட ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ நாளைக்கு சண்டேனால நம்ம 100 முடி தான் அளவாக கொண்டு போகிறோம். இல்லை வியாபாரம் எப்படி இருக்குது அப்படின்றது தெரியாது. மற்ற நாள்னால் கூட ஏதோ ஒரு நம்பிக்கையில் போய் கொஞ்சம் சேல்ஸ் பண்ணிடலாம். பட் ஆனால் சண்டே வந்துட்டு நிறைய பேர் கடை லீவ் விட்டு வரமாட்டாங்க. அதனால் கொஞ்சம் டவுட்லேயே தான் அறுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்போ தான் அறுக்க ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம இன்னும் அறுத்து முடிக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 6 மணிக்கிட்ட ஆகிட்டா. அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு போக வேண்டியது இருக்குது. அடுத்தடுத்து அப்படியே தண்ணி தொளிச்சு வச்சிடும், இல்லாட்டி எல்லாமே வாடி போயிடும் அப்படின்றதுனால. ஸோ இது ஒட்டுக்குலை அப்படின்றதுனால கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக இருக்குது. நம்ம இது ஒட்டுக்குலைன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும் வளர்ச்சி. ஸோ அறுத்து முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். நைட்டு ஒரு 8 மணிக்கெலாம் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ கொஞ்சம் பிராய்லர் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் நேற்று. அதை அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி நைட்டு ரெஸ்ட்டை போட்ட வேண்டியதான். நாளைக்கு வந்துட்டு ஃபைனல்ஸ் மேட்ச் வருது நம்மளுக்கு. ஸோ மேட்ச் எல்லாம் வந்து என்ன அப்டேட் ஆகுது அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு நாளைக்கு மேட்ச் முடிச்சதுக்கப்புறமா நான் அப்டேட் பண்ணுறேன். நாளைக்கு ஏதோ ப்ரைஸ்லாம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது என்னன்றது நாளைக்கு அங்கே போனால் தான் தெரியும். ஸோ நான் சாப்பிட்டு தூங்குறேன். ஸோ காலையில் நம்ம மறுபடியும் மாசி பச்சை எடுத்துகிட்டு பன்னீர் ரோஸ் எடுத்துகிட்டு மார்க்கெட்டுக்கு போகிறதுக்காக கிளம்பியாச்சு. இன்றைக்கி சேல்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். மார்க்கெட்டுக்கு போனால் தான் தெரியும். ஆக்சுவலாக ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம நினச்சதோட சேல்ஸ் நல்லாவே இருந்துச்சு. நேற்று தான் பார்த்தலாம் 20ஆம் தேதி வந்து பன்னீர் ரோஸ் வந்து 180 ரூபா போட்டுருங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு அப்புறமா விலை கூடி இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பன்னீர் ரோஸ் இன்னும் விற்கவே இல்லை. ஏன்னா பூவுமே ரொம்ப கொஞ்சமாகிடுச்சு. பூவுமே கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்குது. அதனால தான் மருந்து அடிச்சிருக்கோம். பட் ஆனால் இன்னும் ஒரு வாரமாச்சு ஆகும் நம்மளுக்கு அது ரிசல்ட் வர்றதுக்கு. அதனால் பன்னீர் ரோஸ் இன்னும் விற்காமல் கிடந்துச்சு. நம்மளோட மாசி பச்சை மட்டும் ஒரு 58 முடி 10 ரேட்டு போட்டிருக்கோம். மொத்தம் 100 முடி கொண்டு போனால் 100 முடியுமே இன்றைக்கி சேல்ஸ் பண்ணியாச்சு. ஸோ பேலன்ஸ் அமௌண்ட் வந்து நம்ம வீட்டுக்கு செலவுக்காக கொண்டு வந்துட்டோம். ஸோ இதான் வந்துட்டு என்னையோட இன்கம்மு. ஸோ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மேட்ச்சுக்கு வேறு நம்ம போக வேண்டியது இருக்குது. அதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்றத நான் உங்களுக்கு நாளைக்கு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். வீடியோ பார்க்குறதெல்லாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.